கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசியினருக்கு புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு புதன் பகவான் சென்று நீச்சம் அடைந்து நீச்ச பங்கம் அடைகிறார். தங்களுடைய ராசிநாதன் அவர். தங்களுடைய ராசிநாதனும் அவரே, 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தான அதிபதியும் அவரே. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதன் பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அவர்களுக்கு நன்மை விஷயங்கள் நடக்கும். லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. சந்தமஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் தொடர்பான விஷயத்தில் திடீர் என்று நன்மைகளை பெற்று தருவார். பண வரவுகள் அதிகரிக்கும். உங்கள் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். நிதி நிலை தொடர்பான லாபம் கிடைக்கும். தந்தை மற்றும் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலம் நன்மை பெறலாம். மூதாதையர் பித்ருக்கள் சொத்து கிடைக்கும். நீண்ட நாட்களாக பாக பிரிவினை ஆகாமல் இருந்தால் தற்சமயம் பாக பிரிவினை செய்து சுமூகமாக பங்குகளை பிரிக்கலாம். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொடர்பான சாதகமான சூழ்நிலை உருவாகும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை பணம் காசு கண்ணில் பார்க்கலாம். திறமை நவீன யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் முன்னேறலாம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் CA, ICWA, ACS போன்ற தேர்வுகளுக்கு தயார் செய்யலாம். பேங்க் எக்ஸாமில் சிலர் பாஸ் செய்து வங்கி பணியில் சேரலாம். IT துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். பத்திரிகை துறையில் புகழ் பெறுவர். அனைத்து அரசியல்வாதிகளும் தங்களை பாராட்டுவர். தரகு கமிஷன் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பணம் நிறைய சேரும். ஜவுளி வியாபாரத்தில் தாங்கள் எதிர்பார்த்ததை விட தங்களுக்கு பணம் கை நிறைய சேரும். நவீன யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தால் மட்டும் புதன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். மகாவிஷ்ணு பிரபுவை வணங்குங்கள். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.